வாலிபன் ஏன் வசனத்தினால் காத்துக்கொள்ள வேண்டும்? கேள்வி இருக்குதா? ஏங்க நான் வசனத்தினால காத்துக்கொள்ள வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும்? இன்னைக்கு ஏன், என்ன பர்பஸ், அதையும் நம்ம சொல்லிடுறோம். நீங்க சுத்திகரிக்கலன்னா, நீங்க உங்களை வசனத்தினால பாதுகாத்துக் கொள்ளல என்ன நடக்கும் உங்களுக்கு? ஏன் நம்ம சுத்திகரிக்கணும் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு மான், நம்ம அவங்க தெரியுதாப்பா, ஒரு மான் வேலியை தாண்டி போகுது. வேலி வயிற்றுல கிழித்தி வயிறு கிழிஞ்சு மான் செத்து போச்சு. மானா ஆடா தெரியல. அடுத்தது போப்பா. அதே மாதிரி அடுத்தது த கிரேட் ஜென்டில், அதுக்கு கூட பிறந்ததான் இருக்குன்னு அதே மாதிரி தான். எப்போ வேலியை தாண்ட நினைக்கிறீங்களோ பாருங்க பிரச்சனையே. அடுத்தது என்ன சிரிக்கிற? நம்மளாம் எல்லாம் இந்த கேட்டகரி தான். ரெண்டும் செத்து போச்சு, இந்த ரெண்டும் மாட்டிக்குன்னு முழிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு நாட்டில் 100% மக்கள் இந்த எல்லாரும் நிற்கிறான். 100% மக்களும் ரெண்டே இல்லை, சாகலை நிறைய பேர். நான் அவ்வளோ பேரும் மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்கேன். அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல். கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், எல்லாரும் இன்னைக்கு இந்த மானை போல கம்பிகளை வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு வசனம் வேலியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்பவும் வசனத்தை நீங்க மீறி நடக்கணும், இந்த வசனத்தை தாண்டி போகணும், கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி போகணும்னு என்னைக்கு யோசிக்கிறீங்களோ இந்த 3 இமேஜும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் இப்போதான் ஒரு 1 ஹவருக்கு முன்னால் தான் இந்த இமேஜை ஞாபகம் வந்து எடுத்து போட்டேன். ஏன்னா வாயினால சொன்னால் மறந்துடுவீங்க, இமேஜை போட்டால் தான் புரியும் சொல்லிட்டு இப்போதான் மெசேஜ் வர்றதுக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஒய்ஃப்கிட்ட சொன்னால் அவங்க எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. சரியா? ஸோ 2 கூட நம்மளுக்கு தெரில. இதுல மாட்டாத எவனா இருக்கானாங்க இந்த உலகத்துல ஒருத்தங்க கூட இருக்க மாட்டாங்க இந்த மாட்டாம இருக்குது. அது கம்பிகளை மாட்டிட்டு பின்னாலேயும் போக முடியல, முன்னாலேயும் போக முடியல. பேக் கியரும் ரிவர்ஸ் கியரும் ஒர்க் ஆகல, ஃபர்ஸ்ட் கியரும் ஒர்க் ஆகாம மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாரா இருக்கீங்களா? இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வசனம் இருக்குது, வெளியே வந்துடலாம். சொல்யூஷனோட தான் நாங்க இருக்கோம். சரியா? அப்போ இன்னைக்கு இதே போல் தான் அந்த மான் கம்பிக்குள்ள மாட்டினது போல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முழிச்சிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த வேலி எதுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், நம்மை பாதுகாத்து கொள்ள வேலி கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் நம் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளதான் இந்த வசனத்தை வேலியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் ஒருவன் இந்த வேலியை மிதிச்சு வேலி வழியா திருட்டுத்தனமா போகணும்னு நினைக்கிறாங்களோ ஒன்னிலே மாட்டிட்டு முழிப்பான், இல்லடா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ அதனால வேலிக்குள்ள பத்திரமா இருக்கிற ஒரு மானை பாருங்க, என்ன அழகா உட்காந்து சாப்பிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ தெரியுதா? சுகமா உட்காந்து சாப்பிட்டே உட்காந்துருக்கு, ஜம்முன்னு மேயுது. ஏன்? அது வேலையை விட்டு வெளியே போகணும்னு யோசிக்கல. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, வசனம் கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கும். வேலியை பார்த்தா நமக்கு எரிச்சல் வரதான் செய்யும். என்னடா அங்க போக முடியாம வேலியை போட்டு இப்படி அடைச்சி வச்சிருக்காங்களே, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் ஒன்று இருக்கதான் செய்யும். ஆனால் ஒன்று எப்பொழுதுமே ஒரு வேலி இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொடுக்கப்பட்ட பாதுகாப்பின் அந்த வேலியை நாம மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்து இன்னைக்கு வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இந்த வசனமாக வேலிக்குள்ளே இன்னைக்கு உங்க ஆத்துமாக்களை, இது சரீரத்தை, நான் சரீரத்தை பேசல, கை கால் உடம்பு உங்க சரீரத்தை பற்றியே பேசல, நான் இன்னைக்கு ஃபுல்லா பேசியிருக்கிறது உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகள், உங்களுடைய மன ஓட்டங்கள். இதுதான். ஏன்னா மனுஷனுக்கு பிரச்சனையே அதுதான். இது கரெக்டா இருந்தா மீது எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த டீச்சிங் எங்கேயுமே கிடைக்காது, சொல்ல மாட்டாங்க, மற்ற இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் சொல்றேன், உங்க மனசை பத்திரமா வச்சுக்கோங்க. மனசை தான் நீங்க இப்படி வேலி போட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த வேலியை மீறி போறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. நமக்குன்னு டிராபிக்ல ஒரு ரோட்ல போனா ஒரு டிராபிக் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா இடங்களும் சட்டங்களாலே நிரப்பப்பட்டிருக்குது. என்னைக்கு நம்ம சட்டத்தை மீறுறோமோ அன்னைக்கு பிரச்சனை தான். ரோட்ல இடது பக்கமா தான் போகணும், அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்திலாம் போகக்கூடாது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அதே போல மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கும் சமாதானமாக வாழ்வதற்கும் பிரச்சனை இல்லாம வாழ்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட ரூல், சட்டம் எல்லாம் இங்க எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தை மீறினால் சட்டம் தன் கடமையை செய்யும். வேலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது இருக்கும். அப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சாலும் சட்டத்தால் தான் உங்களை மறுபடியும் இழுத்து கொண்டு வர முடியும். அதனால மாட்டிட்டு முழிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. இது வரைக்கும் நம்ம மாட்டில சேஃபா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சேஃபா கர்த்தருக்குள் இருங்க. அதுக்கு ஒரே வழி வசனமே, வசனமே, வசனமே. எனக்கு 45 வயசு ஆகுது. ஆனா நான் 30 வயசுல இருந்து தான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன்.
இந்த 15 வருஷத்துல நான் படிச்ச அனுபவத்துல சொல்றேன், வேற எதுவும் இல்லை. நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், நிறைய மனிதர்களை பார்த்திருக்கேன், எல்லாம் செய்திருக்கேன். ஆனால் சமாதானமாக இருக்க ஒரே வழி இந்த வார்த்தைகள் மட்டும்தான் என்பதை என்னால இன்னும் நிரூபிக்க முடியும், இன்னும் ஸ்ட்ராங்காகவும் பேச முடியும். சந்தேகம் இருந்தால் என்னிடம் தனியாக வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்னால உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். சமாதானமாக ஒரு மனுஷன், பணக்காரனா வாழலாம், எந்த மதத்தினரும் பணக்காரனா வாழலாம். நீங்கள் சமாதானமாக, நோய் இல்லாமல், சந்தோஷமாக, உங்கள் மனசு எப்பொழுதும் ஒரு நிறைவாக ஹாப்பியா இருக்குன்னா ஒரே வழி இந்த வேத புஸ்தகம் தான். கிறிஸ்தவனால இருக்கிறதுனால ஒரு பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. பைபிள் படிச்சாதான் பிரோஜனம். கிறிஸ்தவம் என்பது நம்ம மதத்தை மாத்தல. நீ கிறிஸ்தவனா நான் எங்க போனாலும் சொல்றேன், நீ கிறிஸ்தவனா இரு, இல்லாம போ, நீ சர்ச்சில் மெம்பரா இது, அதெல்லாம் ஒரு பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சமாதானமாக வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியா வாழுங்க. ஏன் வேண்டான் இருக்கு? இவ்வளோ பெரிய சோச கடவுள் கையில தந்துட்டு எப்பா நீ நல்லா இருன்னு சொல்றாரு, என்னை மறுபட்ட ஆட்களை வச்சு கத்துறாரு. கொஞ்சம் கேளுங்களா, சந்தோஷமா இருங்களா. வேற ஏதாவது வழி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா போய் பாருங்க. நிம்மதியான சந்தோஷம் கிடைக்குமான்னு பாருங்க. டெம்பரரியா கிடைக்கும். டெம்பரரியா 10 நிமிஷம், 1 hour 2 hours கிடைக்கும். நான் எதை வச்சு சொல்றேன்னா, சில நேரங்களில் எங்க வீட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். என்னை சுத்தி ஒரு ஆள் இருக்காது. சில நேரங்களில் காலையிலேருந்து ஈவினிங் இல்லை 2 நாள் 3 நாள் கொஞ்சம் வேணா ஃபேமிலியோட ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் சந்தோஷமாக நிறைவாக இருப்பேன், எப்பொழுதும் நிறைவாக இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். அந்த சந்தோஷம் பொதுவாக ஒரு சந்தோஷம் எப்படி வரும்? ஒருத்தங்க காமெடி பண்ணா வரும், இல்லை எங்கேயா சுத்தி பார்த்தா வரும், இல்லை ஒரு சினிமா பார்த்தா அங்கே ஒரு ஜோக்கு வந்தா வரும். இதுதான் சந்தோஷத்தினுடைய வழிமுறை. ஒரு மனுஷனே பார்க்காம நீங்க வேணா உங்களால் 10 நிமிஷம் இருக்க முடியுமா? அதே சந்தேகம் தான். ஒரு மனுஷனை நீங்க பார்க்காம ஒரு 2 நாள் வீட்டுக்குள்ள இருந்து சந்தோஷமா உங்களை இருக்க முடியும். சேலஞ்சு பண்ண என்னால இருக்க முடியும். நான் இருந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு அப்படிதான் இருக்கேன். நான் அதனால தான் ரொம்ப எல்லாம் வெளியே போக மாட்டேன். அதிகமா நிறைய என்னை போஸ்ட தெரிஞ்சுக்கணும் தெரியும், வெளியெல்லாம் போக மாட்டேன். என் சந்தோஷம் வேத புஸ்தகம், என் சந்தோஷம் இந்த வார்த்தை. நான் படிக்க 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 அது ஒரு மாதிரியா இருக்கு. அந்த சந்தோஷத்தை இப்பவும் கூட எனக்கு கொஞ்சம் அந்த புல்லரிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புல்லரிக்கும். அது அப்படி இருக்கும், இங்க இருந்து அப்படியே இருக்கும். என்ன அறியாமையே ஒரு சந்தோஷம் முழுமையா மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி ஆளுக பண்றத நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். அதனால ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதனாலதான் நான் அந்த மீட்டிங் வச்சு நடத்துறேன். ஏன் எனக்கு இந்த மீட்டிங் நடத்தணும்? யாராவது காசு தரீங்களா? இல்ல கவர்மெண்ட் காசு தராங்களா? எதாவது நடக்குதா? ஒன்னும் இல்லை. நான் சொந்த காசை போட்டு செலவு பண்ணி டைம் எல்லாம் பண்ணிட்டு பண்ணேன். ஏன்னா ஒன்றே ஒண்ணுதான், 35 வயசு வரைக்கும் உலகத்துக்காக வாழ்ந்தேன், டெம்பரரியா வாழ்ந்தேன், ஏதோ ஒன்று வாழ்ந்தேன், அர்த்தம் இல்லாம வாழ்ந்தேன், ரூட் தெரியாம போனேன், என்னெல்லாமா பண்ணினேன், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிறைவா இருக்கிறேன். எனக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும், இந்த நாட்கள் நான் இப்படி இருப்பேன்னு தெரியும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நம்பிக்கை இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை, இந்த சந்தோஷம், இந்த வாழ்வு எனக்கு கொடுத்தது இந்த வேத புஸ்தகம். நானும் கிறிஸ்தவன் தான், சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவன் தான். ஆனா நான் பைபிள் படிச்சது கிடையாது. சும்மா கோயிலுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்னென்ன அநியாயம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. என்னைக்கு நான் அந்த வேத புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்தனோ அன்னையிலிருந்து என்ன அறியாத சந்தோஷம் எனக்குள்ளிருந்து வந்தது. நான் பேசுகிற வார்த்தைகள் மாறினது. என்னுடைய வார்த்தைகள் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் பேசுகிறது அநேக குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. என்னை அறியாமையே இதெல்லாம் நடக்குது. ஏனென்றால் வார்த்தை எனக்குள் இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை சொல்வதற்கு தான் நான் இதை சொல்லுவாங்களே, நான் பெற்ற சந்தோஷம் இன்பம் வையகம் பெருக. இந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் பெறணும், மற்ற குடும்பங்களும் நல்லா இருக்கணும், மற்ற மனிதர்களும் நல்லா இருக்கணும். அந்த ஒரே எண்ணத்துல தான் இந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சரியா? வேற எனக்கு ஒன்றும் கிடைக்கல. எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை எப்படியாவது 4 பேர்கிட்ட சொல்லிடணும். அவனும் நல்லா இருந்துட்டு போட்டோம், அந்த குடும்பமும் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஏன் வாலிபர்களுக்காக ஸ்பெஷலா சொல்றேன்னா, இந்த பருவம் ரொம்ப ஒரு கஷ்டமான பருவம். கரெக்டாப்பா? கஷ்டம் தானே? அங்கிட்டும் இடி இங்கிட்டும் இடி. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனால் அவன் வேற ட்ரிப்பு கூட்டிருப்பான், சர்ச்சுக்கு போனால் அவன் வேற ட்ரிப்பில் கூட்டிருப்பான், குடும்பத்தார் வேற சைடில் போட்டு இழுப்பாங்க, 4 பக்கம் போட்டு 4 பேர் போய் இழுப்பாங்க. ஆனால் ஒன்று, வாலிப பருவம் ரொம்ப ஒரு என்ன சொல்லலைன்னா அறியாமையிலே இருக்கிற ஒரு பருவம். ஆனால் வேகமாக இருக்கிற ஒரு பருவம், கஷ்டப்படுகிற பருவமும் அதுதான். ஏனென்றா இப்போ ஒரு 50 வயசு ஆள்கிட்ட கூட்டு பேசணும்னா வாழ்க்கை சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். வாழ்க்கை அவன் வாங்கின அடி ஓத வீட்டில்
வாங்கின அடினா பொண்டாட்டிட்டு இருந்தல, அவன் வந்து ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தாண்டி வாடுறான் பாருங்க. அந்த வாழ்க்கை பாடம் அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து கையை கட்டிட்டு இப்படி அமைதியா இருப்பாங்க. சரியா? இந்த வாலிப வயசுல ஒருத்தர் அப்படி கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சபைகளையும் இப்போ அதிகமாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை, சொல்லிக் கொடுக்க முடியாது. வாலிபர்களும் தனியெல்லாம் யாரும் போட்டு ஸ்பெஷலாக கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வாலிபர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டெய்லி கிளாஸ் எடுக்க வேண்டிய சூழல்ல நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்படி எடுத்தாதான் அவங்க ஒரு அளவுக்கு வாழ்ந்து வருவாங்கன்ற சூழல். அதுக்காக தான் சபைகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் நடத்த முடியாது. நானே சர்ச்சை டெய்லியில் வாலிபர் கூட்டம் என்னால் வைக்க முடியாது, நான் சபையை தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம வாலிபர்களுக்குன்னு சென்று தனியாக ஒரு பிரிவை வச்சு அவங்களை நல்வழிப்படுத்தி விடணும். நான் பெற்ற சந்தோஷத்தையும் நான் பெற்ற சமாதானத்தையும் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கிடைக்க பாருங்க. வாழ்க்கையை கொடுத்தானே எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த மனுஷன் உலகத்துல எதை கொடுத்து பயப்படுறான்? ஆனா எனக்கு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் எனக்கு இருக்குது எனக்கு இன்னைக்கு தெரியும். நான் எதை நோக்கி ஓடுகிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எதை அச்சீவ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு இந்த இடத்துல நினைக்கிறேன். அது வேணா நான் இப்போ சொல்லலை, ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்களே பார்ப்பீங்க. நான் இன்னைக்கு அந்த வார்த்தையை கொஞ்சம் ஹிடனா நோட் பண்ணி வச்சிருங்க. எதிர்காலத்துல நான் எப்படி இருக்க போறேன்னு ஒரு 2 வருஷத்துல உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு அந்த ஓட்டத்துல ஓடுறேன். இன்னைக்கு ஒரு வாலிபன் கூட்டு கேட்டா நீ என்ன செய்ய போற தெரியாது, எதிர்காலம் என்ன தெரியாது, 12th படிக்க பயில்ட்டு அடுத்து என்ன படிக்க போற தெரியாது. என்னடா வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? இதான் வாழ்க்கை. ஒரு ரோட்ல நம்ம இதுதான் என் வாழ்க்கை, இதுல நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு தைரியமாக ஓடுகிறவனும் ஒரு கோலோட ஓடுகிறவனும் வேணும். ஸோ வாழ்க்கையை குறித்து ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியமான ஒரு ஓட்டம், என்னால வாழ முடியும் என்ற நம்பிக்கை, அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். எனக்கு கொடுத்தது இந்த வேத புஸ்தகம் மட்டுமே எனக்கு கொடுத்தது. அதனால்தான் நான் இன்னைக்கு இங்கிருந்து கத்துறேன். யாரும் வரலன்னா தனியானாலும் நின்று கத்துவேன், கத்திட்டே இருப்பேன், வாழ்நாள் முழுவதும் கத்துவேன். ஏனென்றால் கேட்கறது காதுலன்னு கேட்டு போட்டோம். எனக்கு சந்தோஷம் கிடைச்சிங்க, நீ கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு வேற எது கிடைக்கல, சந்தோஷம் கிடைச்சே ஆகணும் என்ற ஒரே முடிவில் இருக்கிறேன். அது ஆண்டவர் தான் தர முடியும். ஸோ இன்னைக்கு நமக்கு இதுதான். நீங்க சந்தோஷமா இருக்குன்னா வேலைக்குள்ள இருந்துடுங்க. வேலையை விட்டு வெளியே போகணும்னு யார் ஒருவன் நினைச்சாலும் வேலைக்குள்ள மாட்டிடுவீங்க, அவ்வளவுதான். அதனால வேலை கஷ்டமா தான் இருக்கும். வெளியே பார்க்கணும், அங்க ஒரு கூட்டம் விளையாடிட்டு இருக்கும், ஐயோ போலன்னு தான் இருக்கும். வேலையை தாண்டி போகணும், போயிடாதுங்க. உங்களுக்கும் தந்த வேலைக்குள்ள அமைதியா இருங்க. அங்கேயும் புல்லுதான் இருக்கு, புல்லுள்ள இடங்களை ஆண்டவர் மேய்த்து வளர்த்துவாரு. பாதுகாப்பு இந்த வேலைக்குள்ளதான் இருக்குது. ஸோ அது மானுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலி இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை மீறாமல் இந்த வார்த்தையை வேலியாக வைத்து யார் ஒருவர் இன்னைக்கு நடக்கிறார்களோ அவர்கள் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கப்பட்டு அமர்ந்த தண்ணீர்கள் என்றே ஆண்டவர் கொண்டு போய் உங்களை விடுவார். இதை வேணா நான் சாட்சியாக உங்கள் முன்னால் சொல்லுகிறேன். யார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன், அது சொல்றதை கேட்பேன், சொல்லாத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலியாக உங்க சில நேரம் குத்தும், வேலி குத்ததான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும்.